ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் விருந்து எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விருந்தில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, கிரில் சிக்கன், முட்டை வறுவல், நாட்டுக்கோழி வறுவல், மீன் வறுவல், மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி சூப், பால் பாயாசம், ஒயிட் ரைஸ் இதெல்லாமே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே உரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே தேங்காயும் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம உரித்து வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 1 கப் இஞ்சி, 1 கப் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதே போதும், நம்ம இந்த ரெசிபி எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு இது போதும். அடுத்ததாக நம்ம மேரினேஷன் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த ரெசிப்பியில் மீன் வறுவலுக்கும் கிரில் சிக்கனுக்கும் மேரினேஷன் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கும். கடைசியாக வந்து நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் வறுவலுக்கு மீன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். மொத்தமாக வந்து இதில் 1 கிலோ மீன் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் மீன் வறுவலுக்கு. இதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, உப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். இது கூடவே நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 பகுதி லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுருக்கேன். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுறலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கிரில் சிக்கனுக்கு நான் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளே இறங்கும். இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த தந்தூரி சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 பகுதி லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம கிரில் சிக்கனுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நம்ம இதில் சிக்கன் பீசஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கரை வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சிக்கன் குழம்பு பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ்வில் நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வானலி ஒன்று வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புக்கும் நம்ம நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 2லேயுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்ததான் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 40லேருந்து 50 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இந்த சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணியாச்சு. முட்டையும் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மட்டன் பிரியாணிக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம மீன் குழம்புல கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சிக்கன் குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வந்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் மீன் குழம்புல கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணியில் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துடலாம். 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த சிக்கன் குழம்பை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம்.
ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிச்சிக்கிச்சு. இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம இந்த பிரியாணியில் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு நான் இப்போ 400 கிராம் சிக்கன் இதில் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம சிக்கன் குழம்புக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மீன் குழம்பு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இதில் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த சைடு சிக்கன் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு 2 பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணியில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கால் கிலோ மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து நல்லா போகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் ஒரு கையளவு புதினாவை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதில் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறி வேகிறதுக்காக 2 கப் மட்டும் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டனுக்கு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 விசில் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆவியாக அடங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு சிக்கன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த மீன் பீசஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். மீன் பீசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. பாருங்கள் மீன் குழம்பும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கிரில் சிக்கனுக்கு மேரினேஷன் பண்ணி வச்சுருந்ததை கிரில் ஸ்டாண்டு மேலே வச்சுக்கிறேன். இதில் வந்து மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதை அவனில் வச்சிடலாம். அவனை வந்து நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கிரில் மோடில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மட்டன் பிரியாணிக்கு 1/2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணிக்கு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. மட்டன் பிரியாணிக்கு வந்து இன்னும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை. அது வந்து ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரை பேனில் வந்து நம்ம முட்டை வறுவல் பண்ணிக்கலாம். இந்த பெரிய குக்கரில் நம்ம நாட்டுக்கோழி சூப் பண்ணிவிட்டு அந்த சின்ன குக்கரில் வறுவலுக்கு நாட்டுக்கோழியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்துக்கும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் முட்டை வறுவலுக்கு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன்.
நாட்டுக்கோழி சூப்புக்கு வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வறுவலுக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இப்போ சூப்புக்கு வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்காக 400 கிராம் சிக்கனை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சூப்புக்கு வந்து அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சூப்பில் அரைச்சி வச்சுருந்த சீரகம், மிளகு, சோம்பு இதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு வந்து நான் 1/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா எலும்பு பீஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடி 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த சூப்பில் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த குக்கரை மூடி 10லேருந்து 12 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த முட்டை வறுவலுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்ச பிறகு நம்ம இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கிளறி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சிருந்த முட்டையை இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையை வந்து நம்ம இன்னொரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்மளோட முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவனில் வச்சுருந்த கிரில் சிக்கன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே இதில் 2 கப் தண்ணி ஊற்றிருந்தோம். நார்மலாக பாஸ்மதி அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைப்போம். இதில் வந்து நம்ம மட்டனும் வேக வைக்கிறதுனால ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால இன்றைக்கி 3/2 கப் தண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே 2 கப் தண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 மணி நேரம் ஊறுனா போதும். உப்பெல்லாம் பத்துதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மேலே வந்து நம்ம ஒரு 1/4 பகுதி லெமனை வந்து எடுத்து இதில் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இந்த 1/4 பகுதி லெமன்லேயே கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் ஊற்றலை. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம குக்கரை மூடி 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். விசில் வந்தாலும் வரலைனாலும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கன் வறுவலுக்கும் சிக்கன் வந்து ரெடியாக வெந்துருச்சு. சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை நல்லா 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவை சேர்த்துடலாம். நான் வந்து ஏற்கனவே சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீன் குழம்பு மசாலா இந்த மாதிரி எல்லா மசாலா வெரைட்டிஸுமே ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நாட்டுக்கோழி வேக வச்சிருந்த தண்ணி, அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு மட்டன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பால் பாயாசத்துக்கு 1 லிட்டர் பாலை வந்து இந்த சைடு கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த சிக்கன் வறுவலில் நம்ம இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம்.
இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் பாயாசத்துக்கு சேமியாவை வந்து வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு சேமியாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா பாலும் வந்து நமக்கு கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3/4 லிட்டர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் ரொம்ப கெட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து சேமியா வந்து நல்லா வேகும். இந்த சிக்கன் வறுவலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த சைட் பாயாசத்துக்கு 1 டீஸ்பூன் நெய் போட்டு முந்திரியையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம பாயாசத்தில் போட்டுடலாம். இப்போ வந்து நான் இதில் 3 ஏலக்காயை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. சூப்புக்கு வந்து நமக்கு 12 விசில் வந்துருச்சு. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக மீன் வறுவல் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வைக்கணும், அது மட்டும்தான். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது இந்த சைடு குக் ஆயிடுச்சு. நம்ம இதை இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். நான் வந்து இன்னொரு அடுப்பில் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன், அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம பிரியாணிக்கு தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். தயிரில் வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் கொத்தமல்லி இலையும் தூவி நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக 2 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு விருந்து ரெடி பண்ணியாச்சு. இது பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ஆச்சு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.